திரு அர்ஜுனமூர்த்தி இப்போ 2 அம்சங்களை குறிப்பிடுறாரு திரு பீட்டர் அமித்ஷா அவருடைய இதில். ஒன்று, இங்கே யார் கூட்டணிக்கு தலைமை அப்படிங்கிறதுலையே ஒரு கேள்வி உண்டாக்குறாரு, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாரு. 2வது, மத அரசியலை முன்வைத்து இங்கே முருகப்பெருமானை முன்வைத்து தான் அவரே வேட்பாளராக களமிறக்கக்கூடிய ஒரு இடம் வருது அப்படிங்கிற. எங்கள் கட்சியில் முருகன் இருக்காரு. சரி, அவர் தான் நீங்கள் வேணான்ட்டீங்களா? அவர் மாநில தலைவராக இருந்தால் மாற்றிட்டீங்களே. இப்போ அமைச்சராக தான் இருக்காரு. சரி, அதனால முருக கடவுளை முன் வைக்கிறதுங்கிறது எங்கள் கட்சிக்கு ரொம்ப சகஜம். அந்த மாநாடு யார் நடத்துகிறா? அந்த மாநாட்டை நடத்துவது யார்? மாநாடு நடத்துவது இந்து முன்னணி தான். இந்து முன்னணி தான். ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தா பாஜக தான் நடத்துதோங்கிற கேள்வி. ஏன்னா அமித்ஷா அவர்கள் தொடங்கி நயனா நாகேந்திரன் அவர்கள் வரைக்கும். அதாவதுங்க, தமிழ் கடவுளை ஆதரவும் ஆதரிச்சும் ஆசீர்வாதத்தோட செயல்படணும்னு நினைக்கிறதுல எந்த வித குற்றமும் கிடையாது. ஏன்னா தமிழ் கடவுள் தொடர்ந்து தமிழை கொடுத்தவரே முருகன்னு சொன்ன பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கடவுளை ஆதரிக்கணும், ஆராதனை பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த விதத்தில் தவறு இருக்கு? எந்த விதமான தவறுமே அதுல இல்லவே இல்லை. மெயினா வந்து பாரதிய ஜனதா கட்சி இவங்க அண்ணன் சொல்றபடி இதை வந்து வேற பார்வை, ஒரு பார்வை இருக்கு. அவங்களோட பார்வை, பீட்டரனோட பார்வையில ஒரு பார்வையை இன்னைக்கு பொசிஷன் பண்றாரு. அவர் தொடர்ந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆக்சுவலா அவர் வந்து ஒரு பூச்சாண்டி காமிக்கிறார். யாருக்கு? இபிஎஸ் அவர்களுக்கு. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் ஒரு பயப்படக்கூடியவரே இல்லை. அவர் ஒரு தெளிவான அரசியல்வாதி. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை செயல்படுத்துறது, இது கண்ணு மூக்கெல்லாம் வேற ஒருத்தரோட, காது வேற ஒருத்தரோடது, இந்த மாதிரிலாம் அண்ணன் வந்து சொன்னாங்க. நான் அந்த பிரச்சனைக்கே வரல. சரி, நான் இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க அமித்ஷாஜியோட வருகையிலேருந்து என்னோட விருப்பத்தை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அமித்ஷாஜியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறது அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரியும். அவரை யாராலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா அவரோட செயல்திறனும் அவரோட வெற்றியை நோக்கி அவர் பண்ணக்கூடிய பயணமும் ஒரு ட்ராக்ஷனே இருக்குது. தெர் இஸ் அ ஹியூஜ் ட்ராக்ஷன் இருக்குது. அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே நீங்கள் அவரை கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பார். அமைப்பு ரீதியாக, ஒரு கட்சியோட அமைப்பு ரீதியாக அந்த அமைப்பை வழிபடுத்தினால்தான் அந்த கட்சி சிறப்பான ஒரு அமைப்பில் வெற்றி அடையுங்கிறத புரிந்த ஒரு மனிதர். அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து பூத் மஸ்ட் பூத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி 21 பேர் மினிமம் இருக்கணும்னு சொல்ல சக்தி கேந்திரங்கிறதெல்லாம் எங்கள் கட்சியில் தான் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியது. இப்போ இந்த நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட இந்த பேச்சுக்கே அவர் எதுக்கு வந்தார்னா, நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறது ஒரு சைடு, வெற்றி திண்ணமானது, நமக்கு நிச்சயம் வெற்றி உறுதியானது, இந்த வெற்றியை நம்மளோட நடவடிக்கைகளை நிர்வாகத்திறன் இன்மையில் நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் அவரோட ஸ்பீச். அவர் வந்து 24, 25 அதுக்கு முன்னாடியான மாநில தேர்தல் வெற்றி வரைக்கும் குறிப்பிடுறாரு. இந்த வெற்றிகள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டா, பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய களப்பணிக்கும் கிடைத்த வெற்றிங்கிறீங்க. தமிழ்நாட்டில் அவரே என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷாவுக்காக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, ஆனால் திமுகவுக்காக, அமித்ஷாவால் திமுக வெல்ல முடியாதுன்னாலும் இருக்கட்டும், ஆனால் மக்கள் திமுகவை தோற்கடிப்பாங்க அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக அது புரியல. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் அமித்ஷா கணக்கு அல்லது அமித்ஷாவுடைய தேர்தல் பணி அப்படிலாம் ஒன்றும் எடுபடலை அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி? இதில் ரொம்ப சிம்பிள் லாஜிக் இருக்குது சார். தமிழ் மக்களுக்கு ஒரு விடயம் வந்து நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, யார் ஆளுமையில் சிறப்பாக ஆண்டவங்கிறத கணிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க தான் தமிழ் மக்கள். அந்த விதத்தில் பாருங்கள், நான் இப்போ வள்ளூர் கோட்டம் வழியாக தான் உங்கள் நியூஸ் 18 சேனலுக்கு வரேன். அந்த ரோடு பாருங்கள், பள்ளம் குழியுமா இருக்குது. இன்றைக்கி 2 வீலர் தானே அதிகமாக விற்கிறோம். அந்த 2 வீலர் பயணிகள் வந்து இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக பயணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ்நாட்டில் சென்னையே இல்லை. சென்னை தான் உங்களோட நேரடி பார்வைக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல உங்களோட பார்வையில் இது கூட சிறப்பாக செயல்படுத்த முடியல. ரோடுங்கிறது அதிமுக கட்சி நடத்தும் போது அண்ணா நகரில் 3 தடவை ரோடு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அண்ணா நகரில் ரோடே போட்டதில்லை. பள்ளம் படுகொலியுமா சாதாரண விஷயம் தான் இது. நான் இதுக்கு இதை தாண்டி நிறைய குறை இதெல்லாம் இருக்கும்போது முருகப்பெருமான் துணை தேவைப்படுது இல்ல? என்னைக்குமே தெய்வ துணை வேணுமே சார். பிள்ளையார் சொல்லி போட்டு தானே எழுதுறோம். இல்ல, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தெய்வம் வரக்கூடாது இல்லைங்கிற. அந்தந்த ஊர், உத்தரப்பிரதேசத்துக்கு ராமரும் தமிழ்நாட்டுக்கு முருகருமா அப்படின்னு அந்தந்த ஊருக்கு யாரு அதிகமா வழிபடுறோம்? இன்னைக்கு தமிழகத்துல தமிழ் மக்கள் அதிகமா வழிபடுறது முருகன் தானே. அப்போ நீங்க எந்த ஊருக்கு வந்து கோயிலுக்கு அவர் எந்த கோயிலுக்கு போனாரு? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானே போனாரு.
அந்த ஊர்ல இருக்க சிறப்பான கோயிலுக்கு தானே போக முடியும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்ன சிறப்பான சிக்கல் என்ன வருதுன்னா தெய்வத்தை சார், தானே வழிபட அதான் முடியும். முருகப்பெருமான நாம ஆன்மீகமாக பார்க்கிறோமா, பக்தியா பார்க்கிறோமா, அரசியலா பார்க்கிறோமாங்கிறதுக்கு விட நீங்களே சொல்ற மாதிரி இல்ல, இல்ல, நாங்க அரசியலா தேர்தல் வருது, பார்க்கறதுக்கு தேர்தல் நேரத்துல அவரை ஒண்ணாந்து இல்ல இல்ல அரசியல். இப்ப பாருங்க, ராமேஸ்வரத்துக்கு போனோம். ராமேஸ்வரம் பாலம் திறக்கும் போது ராமேஸ்வரத்துல போய் ராமர் மாதிரி ஈஸ்வரனை கொண்டுட்டு தானே வந்தோம். அதுல என்ன தவறு இருக்கு சார்? நாங்க வந்து தொடர்ந்து ஆன்மீக அரசியல் பண்றவருடைய கட்சி சார். ஆன்மீகத்தையும் அரசியலையும் கலந்து செயல்படுத்துறது தான் எங்களோட செயல்பாடு. இதை வந்து நீங்க வந்து இதை மதசாயம் பூசுறதுங்கிறது இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் இன்னைக்கு அவங்களால செயல்பட முடியாது, வெற்றி அடைய முடியாதுன்னு அவநம்பிக்கை வந்தோன்னே அந்த அவநம்பிக்கையை மறைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி பேச்சு, முலாம் பூசின பேச்சு தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க சார், 2026 வெறும் முருகன் துணையோட நான் சொல்றேன், நிச்சயமாக தமிழகத்தில் 2021 நீங்க அவரை துணைக்கு அழைச்சிக்க தானே, அது என்னாச்சு சார்? அதுலதான் விடப்பெரிய வேல் யாத்திரை நடந்தது இல்ல சார். அப்ப 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தீங்க. நேத்து நீங்க வந்து பார்க்கணுமே சார், எங்களோட எழுச்சியை நீங்க பார்க்கணுமே சார், எங்க நிர்வாகிகளோட கமிட்மெண்ட்டே நீங்க பார்க்கணுமே சார். இவ்வளவு காரணம் சார். சார் என்ன பிரச்சனைனா சார், அவரு அறநிலையத்துறையில இருந்து முருகர் மாநாட்டு நடத்துறாங்க. அப்ப அவரு அவங்களும் அதே இடத்துல தானே நிக்கிறாங்க. இதுல ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா பாருங்க. ஒரு திரைப்பட வெற்றிக்கு கதையும் கதாநாயகனும் ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் வெற்றிக்கு கட்சியோட கொள்கையும் அதை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு தளபதியோட வலிமையும் தேவை. எங்களோட அமித்ஷா ஜி மாதிரி ஒரு வலிமையான தலைமைக்கு கீழே மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு எல்லா விதமான அதை தாண்டி நாங்க வந்து எங்களோட விஷன்ல நல்ல தெளிவா தெரிகிறோம். இது ஒரு வெற்றி கூட்டணியா அமைஞ்சிருக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபாட்ட கருத்தும் யாருக்குமே இருக்க வேண்டிய அவசியமே ஒரு ஆன்மீக அரசியலை முன்வைக்கிறோம் சார். அதான் எங்களோட அரசியல். அதை எதிர்கொள்ள முடியாம எப்போது பார்த்தாலும் மதம்னு சொல்றீங்க என்று வைக்கிறார் திரு அர்ஜுனமூர்த்தி. அதாவது ஆன்மீகம்னா என்ன, மதம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வேற, ரிலீஜியஸுங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் அவங்களுக்கு விளக்கம் தெரியும். ஆனால் மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான ஃபாசிசம் தான் பாஜகவினுடைய அடிப்படைவாத கொள்கையாக இருக்குது. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என்கிற அடிப்படையில் ஒரு அந்த பதவிக்குரிய மரியாதையை திரு அமித்ஷா அவர்களுக்கு நாம் கொடுக்குறோம். நானும் கொடுக்குறேன், அதில் ஒன்றும் மாறுபட்டுருக்கல. ஆனால் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற முறையில் அமித்ஷா அப்படின்னு சொன்னால் அறமற்றவர் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி ஒரு இல்லை, நான் என்னன்னா, நீங்கள் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ அந்த கட்சிகளையே உண்டு விழுங்கவும், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அரசியல்லாம் எது வேணா நடக்கலாம் அப்படிலாம், அரசியல்லாம் எது வேணா நடக்கிற விஷயம் இல்லை. அரசியல் அப்படிங்கிறது ஒரு எத்திக்ஸ் பேஸ்டாக தான் ஒரு அரசியல் இயக்கங்கள் நகர முடியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தங்கள் கைகளில் இருக்கிற அதிகார அமைப்புகளை அரசியலுக்காக மிக வெளிப்படையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீதிமன்றங்களே வந்து சுட்டி காட்டக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அந்த அமைப்புகள் இன்றைக்கி யாருடைய கைகளில் இருக்குது, அது யாருக்கு மேலே எதிராக ஏவப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விவாதமாக மாறிட்டுருக்கு. ஊழலுக்கு எதிராக இவங்க இந்த அமைப்புகளை ஏவனாங்களா அல்லது அவங்களுடைய அரசியல் அஜெண்டாவுக்காக ஏவனாங்களாங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட அது தெரியும். ஆளுநர் அப்படிங்கிற மிக கௌரவத்துக்குரிய மரியாதைக்குரிய ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை எவ்வளவு இதைவிட வந்து தரம் தாழ்ந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலையில் தான் இவங்களுடைய அரசியல் இருந்தது.